ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்பட்டதில்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம அந்த மாஸ் புல் ரன்னுக்கு உண்டான லிஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லைங்களா? அதில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ நமக்கு இதில் நம்ம பார்க்கக்கூடியது சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டத்தை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோ வேணும்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் என்ன பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது, இதை இவன் அடுத்த இதுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். சிஎம்எஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ 388 இருக்குது. இன்னைக்கு மாத்திரமே ₹1.45 ஏறி இருக்கிறான். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சவுண்டாக தான் காட்டுறாங்க. பட் அதுக்கு ஈக்குவலான இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக இப்போ ஷேர் ப்ரைஸ் போயிருக்கான்னா அப்படி போகலைன்னு இவங்க சொல்கிறாங்க. மொமெண்டமும் கொஞ்சம் முன்னாடி நல்லா இருந்தது. இப்போ மொமெண்டம் பிக் ஆகிட்டு கம்மியாகிருக்கு. கொஞ்சம் கீழே இறங்கிட்டுருக்கு. அது மைட் பி ஒன்று செல் ஜோனில் இருக்கலாம். இல்லாட்டி மார்க்கெட்டை இப்போ நமக்கு ஒரு மூட் ஆஃப் த மார்க்கெட் பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது அது ஃபியரில் இருக்கிறதுனால ஒரு வேளை கீழே இறக்கி எடுக்கலாம். அனாலிசிஸ்ட் இதுக்கு ப்ரைஸ் டார்கெட் 484 கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் பிஇயை பொறுத்த வரைக்கும் செல் ஜோனில் இருக்குது. அப்போ பிஇ கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 36 இருக்குது. இதோட பிஇ கிட்டத்தட்ட 18.9 இருக்குது. இவன் போன நவம்பர் மாதம் ஹை வச்சுட்டு கரெக்ஷன் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கிறான். இவனோட ப்ரைஸ் டு புக் பார்த்தோம்னா 4 இருக்குது. அட்மோஸ்ட் இன்னும் நம்ம ஒரு டைம் ஏற்றுற மாதிரி வச்சுக்கலாம். இண்டஸ்ட்ரியோட ப்ரைஸ் டு புக் 9.7 இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இதில் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் பை தான் கொடுத்துட்ருக்குறாங்க கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில். இப்போ இவனோட ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, டிடிஎம் 1962 வருது. போன தடவை இவன் கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2021, 22, 23 3 ரிசல்ட்டுமே பார்த்தோம்னா 2021 ரிசல்ட்டை விட்டுருங்க. 2021 20 காட்டிலும் கம்மியாக இருக்குது. ஆனால் 20 கூட இருக்குது. அதனால இதுக்கப்புறம் வந்தது பார்த்தோன்னா கண்டினியூஸாக 2 ரிசல்ட்டும் சூப்பராக கொடுத்துட்டான். இவனோட மெயின் பிஸ்னஸ் நம்ம ஏற்கனவே தெரியும். இந்த இதில் போயிட்டு பேங்க்லலாம் போயிட்டு பணம் ஃபில் பண்ணுறது, அந்த ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். கோர் பிஸ்னஸ்ஸு. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிடிஎம்ஐ இவன் அச்சீவ் பண்ணணும். அதை அச்சீவ் பண்ணுவானா மாட்டானாங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். இது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் டிடிஎம் 320, இபிஎஸ் டிடிஎம் நம்ம அதில் தான் பார்க்கணும். அதில் பார்க்கும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை அச்சீவ் பண்ணுவானா மாட்டானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 குவார்ட்டர்லுமே அப்படியே அப் ட்ரெண்டில் போயிருக்கு. 460, 490, 550. நான் சில்லறையை விட்டுட்டு முழு எண்ணை மாத்திரம் சொல்கிறேன். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம்னா 75, 71, 96. இது சிஎம்எஸ். ஆமாம். நடுவில் இருக்கக்கூடிய இந்த மாதம் நெட் ப்ராஃபிட் என்னதான் இது கூட எடுத்திருந்தா கூட, ரெவென்யூ கூட எடுத்திருந்தா கூட, அந்த நெட் ப்ராஃபிட் ஒரு 4 குறைஞ்சிட்டு திருப்பி டிசம்பர் மாதம் குவார்ட்டரில் ஏறிடுச்சு. அதே மாதிரி தான் இபிஎஸ் 4.9, 6, 4.6, 6.2ன்னு ஏறிடுச்சு. அப்போ இவன் டிடிஎம்மோட நெட் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இபிஎஸோட டிடிஎம் அச்சீவ் பண்ணுவானான்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பார்ப்போம், இவனுடைய ஆவரேஜ் Q1லேருந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். நம்ம அதனால் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 452 தேவைப்படுது. இவனுக்கு மினிமம் 462லேருந்து மேக்ஸிமம் 550 வரைக்கும் இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்க முடியுது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இன்னும் டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம இது 77 கோடி ரூபா தான் இருக்குது. 320 கோடி ரூபாய்க்கு 242 ஆல்ரெடி எடுத்துட்டான். இன்னும் 77 எடுத்தால் போதும். இந்த 77ங்கிறதும் இந்த ரேஞ்சுக்குள்ளே உன்னோட ஆவரேஜ் ரேஞ்சுக்குள்ளே வருதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுலேயும் நமக்கு ஹோப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் இபிஎஸ் 20.5 டிடிஎம் 15.7 எடுத்துட்டான். 4.8 தான் பேலன்ஸு. இதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால இதுக்கும் ஓகே.
இப்ப நமக்கு வந்து இந்த டிடிஎம், இந்த இபிஎஸ்ஸயே அவங்க எடுத்தாங்கன்னு வச்சுக்கோமே, நமக்கு வந்து 2 பிரைஸ் கிடைக்குது. ஒண்ணு 307, இன்னொன்னு 461. இந்த 307ங்கிறது இந்த வருஷம் இப்ப இறங்குவான் பார்த்தீங்களா, அந்த இறக்கத்திலிருந்து நம்ம வந்து வச்சுக்கணும். அப்படித்தான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். அப்ப வந்து அதிலிருந்து ஒரு 307 எடுத்தான்னு வச்சுக்கோங்க. அ கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 600 மேல ஓடுது. அந்த இபிஎஸ் மாத்திரம் ஒழுங்கா எடுத்தாங்கன்னா, நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படிங்கிறத நம்மளால கருத முடியுது. அதே இத மாத்திரம் வச்சுட்டான் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இபிஎஸ்ஸ மாத்திரம் கரெக்ட்டா எடுத்தான்னா 22.5 போட்டோம்னா 461 வருது. 460க்கு நம்ம போட்டிருக்கிறோம். இந்த 460 எப்படி இதுல நம்ம போட்டோம்னா, ஃபிபனாசி தான். இந்த ஃபிபனாசிய இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் இழுத்து போட்டே கரெக்ட்டா 461 வந்துருச்சா? இதுதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறது. 461ங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்கிறது. ஸோ, அப்ப அது வந்து கரெக்ட்டா வந்துருச்சு. இது வந்து இவன் இதுக்கு மேல எடுத்தான்னா, இதுக்கு மேல உடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போதைக்கு 461. அதுக்கு மேல அவன் எவ்வளோ தூரம் அவன் கொண்டு போறானோ, கொண்டு போயிட்டு இந்த 4.23 வரைக்கும் கூட வரணும். அது வந்து இந்த சைக்கிள முடிச்சு விட்டுருவோம். அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்களாங்கிறது, அவனோட சப்சிக்வெண்ட் குவார்ட்டரோடைய ரிசல்ட்ல தான் எல்லாமே இருக்கு. அம் அதனால இது கொஞ்சம் பாசிட்டிவா நமக்கு தெரியுது. இத வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இவனுக்கு எங்க வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இதே மாரி 307 வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வரைக்கும் 307, 308 வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இந்த இறக்கத்த இறக்கிட்டு தான் திருப்பி மேலே ஏறி இருக்கிறான். இது ஒரு புல் பேக் மாரி வச்சான்னாக்க, அப்படியே மேலே ஏறிரும். இல்ல நான் ஒரு இறக்கம் குடுக்குறேன்னா, இங்க எடுத்துட்டு திருப்பி குடுக்கணும். மார்க்கெட் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பெருசா அடிக்கிற மாரியே தெரியலையே! அது பாட்டு மேலேயே தான் ஏறிட்டுருக்கு. சைட்வேஸ்ல இப்பயும் சைட்வேஸ். அது பாட்டு மேலே ஏறிக்கிட்டு சைட்வேஸ்ல போயிட்டுருக்கு. இப்ப இவன பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் 2023லேருந்து சைட்வேஸ்ல தான் போய்க்கிட்டு இருக்கிறான். அத நம்ம ஏற்கனவே நம்ம யோசிச்ச மாரி தான் இது எல்லாமே செட் ஆகி வந்திருக்கு. இந்த ஹைட்டுக்கு ஆல்ரெடி இங்க இறக்கிட்டு தான் மேலே ஏத்திட்டு இருக்கிறான். அதனால பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா தான் அடிப்பான். பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லாயிருக்கு. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குனாக்க, இது ஒரு ஹைட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம கருதுறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.